நம்ம மல்லி உண்மையிலேயே முன்னாடில இருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அதாவது விஜய்க்கு இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படிங்கிற மாரி தெரியறதுக்கு முன்னாடில இருந்து, எனக்கு இங்க இருக்கக்கூடியது வந்து ரேணுகா அக்காவா இருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு இங்க ரேணுகா அக்காவோட வாழ்க்கைய பறிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல. அந்த மாரி நான் நினைக்கவும் இல்ல. இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா அக்காவா இருந்தா, கண்டிப்பா நான் வந்து அ என்னோட வாழ்க்கையே வந்து ரேணுகா அக்காவுக்காக வந்து குடுத்துட்டு போயிடுவேன். அதாவது விட்டு குடுத்துருவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு உண்மையிலேயே வெண்பாவுக்காக அப்படி போராடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டு வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்க மாஸ்டர் பிளான் அப்படின்ற மாரி இருந்தாலுமே கூட, உண்மையிலேயே நம்ம மல்லி வந்து செம்மையா வந்து இங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய சுடருக்கோ, இல்ல மத்தவங்களுக்கோ சிறிய சந்தேகம் கூட வந்துரக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக உண்மையிலேயே விஜய், மல்லி, வெண்பா எல்லாருமே வேற லெவல் மாஸ் காட்டப் போறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே நடிப்பு தானா? உண்மையிலேயே வந்து விஜய் இருந்துட்டு மல்லிய வந்து விவாகரத்து பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. இன்னொரு பக்கம் மல்லியோட ஆக்டிங் வந்து அவ்ளோ ரியலிஸ்டிக்கா இருக்கே அப்படின்ற மாரி சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு தான் வந்து இங்க எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இது எல்லாமே வந்து யாராலயுமே கொஞ்சம் கூட வந்து கன்சிடர் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்துட்டு இருக்கு. இங்க எல்லாருமே நம்பக்கூடிய அளவுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு மல்லி கிட்ட சண்டை போட்டு நேரா இங்க கிளம்பி வந்துட்டாரு. இங்க வந்து விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாரி சீக்கிரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க சொன்ன மாரி மல்லிய வந்து நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க இப்போ மாஸான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மல்லி இப்போ அடுத்ததா பின்னாடியே இங்க களமிறங்கி வரப்போறாங்க. அதாவது இங்க நம்ம விஜய் கிட்ட வந்து ஃபைனலா ஒரு விஷயத்த வந்து கேட்கறதுக்காக, அதாவது இங்க எல்லாருமே இருக்கும்போது, மல்லி மாஸ் என்ட்ரி வந்து குடுத்து, அந்த ஒரு இடத்துல விஜய் கிட்ட வந்து கேட்கறாங்க. "என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட மனசுக்குள்ள? அதே மாதிரி நான் தான் அவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன்ல, இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல, சுடர்ன்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்காக நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது, நீங்க என் மேல கோவப்பட்டு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே மல்லி வந்து இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை ரொம்ப முத்தணும். உண்மையிலேயே வந்து விஜயும், மல்லியும் சண்டை போடுறாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே யோசிக்கணும். அதுக்கான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான் இப்போ போய்க்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு, "மல்லி நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரேணுகாவ உண்மையான ரேணுகா இல்ல, சுடர் தான் சொல்லிட்டு வந்து சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியுமே கேட்காம, உன் அண்ணன், அண்ணி, அதுக்கப்புறம் மனோகர் மாமா அவங்க கூட எல்லார்கிட்டயும் சேர்ந்துகிட்டு, நீ வந்து இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருப்ப. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா?" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வெண்பாவ வந்து அதாவது மல்லி கேட்கக்கூடிய விஷயம், "இங்க பாருங்க விஜய், நீங்க அந்த ரேணுகா கூட அதாவது அவர் ரேணுகாவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதுதானே இருங்க. ஆனா வெண்பாவ மட்டும் என்கிட்ட வந்து குடுத்துருங்க. ஏன்னா வெண்பாவ நான் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். வெண்பாவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா கண்டிப்பா என்னால விட முடியாது. உங்களுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து பெரிய மனுஷன். அப்படி இருக்கும்போது வெண்பாவுக்கு எந்த ஒரு விஷயம் தெரியாதுல்ல. வெண்பாவ வந்து என்னால விட முடியாது. ஒழுங்கு மரியாதையா வெண்பாவ என் கையில ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா விஜய் இருந்துட்டு, "என்ன பேசிட்டு இருக்க மல்லி நீயி? வெண்பா வந்து என் கூட தான் இருப்பா. வெண்பாவ பெத்த அம்மா இங்க இருக்கும்போது, எதுக்காக வந்து உன்கிட்ட வந்து ஒப்படைக்கணும்? அதே மாதிரி இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத. வெண்பாவ பெத்தவ இங்க இருக்கக்கூடிய ரேணுகா. அவளுக்கு அவளுக்கு தான் முழு உரிமையும் இருக்கு. வெண்பாவும் வந்து அவளுக்கு தான் சொந்தம்." அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி விஜயும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கிட்ட இருந்து எப்படியாச்சும் வெண்பாவ கூட்டிட்டு போணும் அப்படின்ற மாரி அவ்ளோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் இருந்துட்டு, "எப்ப நீ இவ்ளோ அளவுக்கு ஆளாயிட்டியோ, இதுக்கப்புறம் உன்ன விடக்கூடாது மல்லி. அதாவது நான்லாம் உன்ன என்னென்னமோ நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ கேவலமா நீ நடந்துக்குவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ என்னோட பேச்ச கேட்டிருந்த அப்படின்னா, உனக்கு இந்த மாரி நெலைம வந்திருக்கவே வந்திருக்காது. நானும் வந்து ரேணுகா மாதிரியே தான் நான் உன்ன பார்த்தேன். அதாவது இந்த ரேணுகா இறந்துட்டா அப்படின்ற மாரி நெனச்சு, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நெனச்சது உண்ம. அதே மாதிரி எனக்கு ரேணுகா வேற, நீ வேற கிடையாது. 2 பேரும் ஒண்ணு தான் நெனச்சேன். ஆனா உன்னோட உண்மையான சுயரூபம் இப்பதான் வெளிய வந்துச்சு. இதுக்கு மேல என்னால வந்து இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அதே மாதிரி வெண்பா எனக்கு முக்கியம். வெண்பா எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு எனக்கு ரேணுகாவும் முக்கியம். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில வந்து நீ இருக்கக்கூடாது. முதல்ல வீட்ட விட்டு வெளிய போ. உனக்கு நான் விவாகரத்து குடுத்துடுறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க.
இப்பதான் வந்து ஆட்டமே சூடு பிடிக்குது. ஏன்னா டிவோர்ஸ், விவாகரத்து இந்த ஒரு விஷயம் தான் வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக உண்மையிலேயே எல்லாருமே போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த ஒரு விஷயம் ஓகே ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு பயங்கரமான கோவம். என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய எல்லார் முன்னாடியுமே மல்லி அசிங்கப்பட்டு போய் நிக்கிறாங்க. விஜய் இருந்துட்டு இப்போ விவாகரத்து குடுக்க போறதா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுக்காக அங்க பேசிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணாலும் இது மாறாது. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாதிரி மல்லியும் இருந்துட்டு, நீங்க என்ன எனக்கு விவாகரத்து குடுக்கறது? நானே விவாகரத்து குடுக்குறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அப்படியே ஒரு சிறப்பான சம்பவத்தையும் அங்க செஞ்சு விட்டுர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ சுடருக்கு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஏன்னா பல நாள் கனவு இப்படி வந்து தானா நிறைவேறும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இல்லையா? அந்த மாரி வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி, கடைசியில மல்லி கூட சண்டை போடுது. இது எல்லாமே சுடரோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. இனிமே நம்ம பண்றது தான் வந்து இங்க வேலை. நம்ம எப்படியாச்சும் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சூப்பரா முடிக்க போறோம். இதுக்கப்புறம் நமக்கு தடை எதுவுமே இல்ல. அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் ஹேப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஹேப்பினஸ் தான் வந்து நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சுடர் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காளோ, அந்த அளவுக்கு அவளுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. நம்ம நினைச்சது எல்லாத்தையுமே சாதிச்சுக்கணும். இந்த சுடர் யாரு, என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே விஜய் அவ்ளோ பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.